கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதியல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லேருந்து 156 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்கள். நிச்சயமாக உங்கள் இருதயத்துக்கு தேவையான விஷயங்களை பேசிட்டு வரோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், ஃபுல் எபிசோட் வாட்ச் பண்ணுங்கள். போன எபிசோடில் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் எல்லாத்துக்கும் அவர்கிட்ட கேட்கும்போது எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதாவது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதான பலனை கொடுப்பார். ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம் எல்லாம் கொடுப்பாருன்றதை பார்த்தோம். அதாவது படைக்கும் போதே ஆதாம எப்படி படைச்சார், ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் உழாத இடத்துல இருக்கிற ஸ்லாக்கியத்தை மனுக்குலத்துக்கு கொடுத்தார் ஆதாம் மூலமாக. அதான் நம்ம பார்த்தோம். இப்போ லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள். 36 உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படும். உங்கள் பிதா ஆண்டவர் எப்படி நம்ம மேலே, அதாவது ஜீசஸ் சொல்கிறார் பாருங்கள். இது அதாவது எல்லாம் சொல்கிறார். அது ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரும்போது சொல்கிறார், ஒரு கணத்தில் அறிஞ்சால் மறு கணத்தில் கொடுக்கணும். ஸ்நேகிதனை நீ ஸ்நேகிக்கிறதுல ஒன்றும் இல்லை, உன்னை ஸ்நேகிக்கிறவனை ஸ்நேகிக்கிறது எல்லாரும் செய்கிறது தானே, ஸ்நேகிக்காதவனையும் ஸ்நேகிக்கணுன்றதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது இதை சொல்கிறார். அது சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், உங்கள் பிதா ஆண்டவரை சொல்கிறார். அவரும் ஆண்டவர் தானே. உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல் அவர் இரக்கமாக இருக்கார், நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்க. அதான் நான் நேசிக்கிறேன் உங்களை, நீங்களும் பிறரை நேசிங்க. தன்னை நேசிக்கிறது போல் பிறரை நேசிக்கணுன்றது பிதா இரக்கமுள்ளது போல். இது கொஞ்சம் மாறுபட்டு வருது. ஏன்னா ஆண்டவர் எப்போவுமே இரக்கமாக இருக்கார். அதை சொல்கிறார், அவர் இறக்கமாக இருக்கிறது போல் நம்மளும் இறக்கமாக இருக்கணும். அது எப்படி சாத்தியம்? ஏன்னா நாம் பிறரை நேசிக்கிறதுன்ற ரொம்ப கஷ்டமான விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம். அதுவும் ஆண்டவர் இறக்கமுள்ளவர், அவர் இறக்கம் எப்படி இருக்கும் பாருங்கள். பிதா இறக்கமுள்ளவராக இருக்கிறது போல் நீங்களும் இறக்கமுள்ளவர்களாக இருங்கள். நம்ம எப்படி இறக்கமுள்ளவர்களாக அப்படி இருக்க முடியும்? ஆண்டவர் இறக்கம் இருக்க மாதிரி அவர் இறக்கம் எப்படி இருக்கும், நம்ம இறக்கம் எப்படி இருக்கும்? அந்த இறக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய இறக்கத்தோட கம்பேர் பண்ணி சொல்கிறார், அவர் இருக்கிறது போல் நீங்களும் அவ்வளோ இரக்கமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறார். அதான் இரக்கமாக இருக்கிறதுன்னு எப்படி ஏற்கனவே பார்த்தோம். ஒரு ஸ்திரீ துரத்திட்டு வராங்க, கல்லெறிய வராங்க. அப்போ ஜீசஸ் சொல்கிறாரு, பாவம் இல்லாதவங்க கல்லை போடுங்கன்னு ஒரே வார்த்தையை சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வித்தியாசமான ஒரு கேள்விப்படாத ஒரு ஞானமான ஒரு வார்த்தை அவர் பேசுனது. அந்த மாதிரி யாராலையும் வல்லமையான, அதாவது ஞானமும் வல்லமையும் நிறைந்த ஒரு வார்த்தை பாருங்கள். அவரோட பேசின எல்லா வார்த்தைகளும் அப்படி தான். அதுக்கப்புறம் அந்த ஸ்திரீ யாருமே கல் போடலை, அவங்க மனசாட்சி அவங்கள குத்தினதால். ஆனால் பாருங்கள், அந்த ஸ்திரீ கிட்ட சொல்கிறார், நானும் உன்னை பனிஷ் பண்ணலை, நீ போ, இனி பாவம் செய்யாதன்னு சொல்கிறார். அந்த மாதிரி இது தான் அவங்கக்கிட்ட சொன்னது வேறு, பாவம் செய்யாதவ கல்லை போடுன்னு சொன்னார். இங்கே வித்தியாசமாக சொல்கிறார் பாருங்கள், மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்போது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். ஏங்க எப்போ நீங்கள் ஒருத்தரை குற்றப்படுத்த, அதாவது இப்படி ஒரு விரலை நம்ம இப்படி காட்டும்போது இதை ஆள்காட்டிய விரல்னு சொல்லுவோம். மற்றவங்களை குற்றப்படுத்த இந்த ஒரு விரலை காட்டும்போது இந்த 4 விரல் நம்ம பக்கம் திரும்பிடுது. அதனால் மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள்னு சொல்கிறார். அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். அதாவது எப்போ நம்ம மற்றவங்களை குற்றப்படுத்தாமல் இருக்கமோ, மற்றவங்க மேலே பழி போடாமல் இருக்கமோ, மற்றவங்களை உதாசீனம் பண்ணாமல் இருக்கமோ, அப்போ நம்ம மேலேயும் யாரும் குற்றப்படுத்த மாட்டாங்க. நீங்களும் உங்களுக்கும். ஏன்னா நம்ம மற்றவங்கள பண்ணும்போது எல்லார் கண்ணும், அதை ஏற்கனவே நம்ம அடிக்கடி பேசுகிறது தான், எல்லார் கண்ணுலேயும் தான் நம்ம தப்பிச்சிக்க முடியும். ஆண்டவரோட கண்கள் பார்த்துட்டு தானே இருக்குது. அதனால் நம்ம குற்றவாளியாக தீர்க்கப்பட்டுருவோம் இன்னொருத்தர் குற்றவாளியாக தீர்க்கப்படும் போது. அதனால் அதை தான் சொல்கிறாரு, நீங்கள் மற்றவங்கள பண்ணும்போது அது உங்களுக்கு. அதுதான் நான் சொன்னேன் இந்த ஃபிங்கரை எக்ஸாம்பிளுக்கு. இது இப்படி தான் நடக்கும் பாருங்கள். அதே மாதிரி அதுக்கப்புறம் இதையும் சொல்கிறாரு, மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி, அதாவது கஷ்டப்படுத்தாதீங்க, ஆக்கினைப்படுத்தாதீங்க, ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதீர்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவீர்கள். மற்றவங்களை நீங்கள் கஷ்டப்படுத்தினீங்கன்னா அந்த கஷ்டம் திரும்பி உங்களுக்கு வரும். இது புவியீர்ப்பு திசை மாதிரி. ஒரு பால் இப்படி தூக்கி போட்டிங்கன்னா கீழே வந்துடும், அது நிற்காது பாருங்கள். ஏன்னா அது புவியீர்ப்பு திசை. ஒரு பந்து எப்படி நம்ம போடும்போது அந்த புவியீர்ப்பு திசை ஆண்டவர் அப்படி தான் படைச்சிருக்காரு பாருங்கள். எல்லாமே புவியீர்ப்பு திசையெல்லாம் நம்ம மாற்ற முடியாது, சிஸ்டம் மாற்ற முடியாது. அதான் நான் சொன்னேன் பாருங்கள், வாழ்க்கை நம்ம ஒரு வயசுலேருந்து இத்தனை வயசு இப்படி தான் நம்ம கடந்து வாழணும். அந்த ஒரு சிஸ்டமை மட்டும் பாருங்கள், எவ்வளோ அதிசயம் பண்ண கூட இதெல்லாம் அவர் மாற்றவே இல்லை, சிஸ்டத்தெல்லாம் மாற்றவே இல்லை.
நிறைய அதிசயம். கடலை கூட 2 பிளந்திருக்காரு, கடலில் நடந்திருக்காரு, புயலை காற்றெல்லாம் நிறுத்தியிருக்காரு. அப்படி வந்தெல்லாம் அதிசயம் செஞ்சவர். ஆனால் நிறைய பார்த்தீங்கன்னா அவர் படைப்பை அந்த ஒரு சிஸ்டம் செட் பண்ணார் பாருங்கள், அதை மாற்றலை அவர். புவியீர்ப்பு தேசம் மாறாது. எவ்வளோ விஞ்ஞானிங்க என்னென்னமோ செய்கிறாங்க, கடலாலேயே இன்னும் நிறுத்தவே முடியல பாருங்கள். சின்ன சின்ன விஷயங்களை கூட சிலதெல்லாம் ஆண்டவரோட அந்த சிஸ்டத்தில் இவங்க எதுவுமே பண்ண முடியாது. எந்த விஞ்ஞானமும் வேலை செய்யாது. இதுதான் ஆண்டவரோட படைப்பு. அதை ஆக்கினைக்குள்ளாக நீங்கள் ஏன் ஒருத்தர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும் போது உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு வந்துடும். எப்படி பந்து மேலே போனால் கீழே வருதோ இதே கதை தான். அந்த மாதிரி நம்ம மற்றவங்களை குற்றப்படுத்தக்கூடாது, மற்றவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது, ஆக்கினைக்குள்ளாக அதாவது ஒரு வேதனைக்குள்ள அவங்கள ஆக்கக்கூடாது, கஷ்டத்தில் ஆளாக்கக்கூடாது. இதெல்லாம் தான் சொல்கிறது. விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். பாருங்கள், விடுதலை பண்ணுங்கள். கஷ்டத்தில் இருக்கவங்கள விடுதலை பண்ணுங்கள். கஷ்டத்தில் இருக்கவங்க விடுதலை ஆகிறதுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள். நீங்கள் வாழ்க்கை விடுதலையாக, அதாவது உங்கள் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்கள் கஷ்டத்திலிருந்து விடுதலை, உங்கள் துக்கத்திலிருந்து விடுதலை, இப்படி நீங்கள் விடுதலை ஆகிடுவீங்க. மற்றவங்களுக்கு நீங்கள் உதவும் போது, அவங்க பிரச்சனையிலிருந்து விடுதலை பண்ணும்போது நீங்கள் விடுதலை பண்ணப்படுவீர்கள். உங்கள் பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு எல்லாத்துலேருந்தும் விடுதலை கொடுத்துருவார் ஆண்டவர். அதுதான் சொல்கிறார். அடுத்தது பாருங்கள், 38 என்ன சொல்கிறாரு? கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். அதாவது இதை காணிக்கைக்கே சொல்லுவாங்க பாருங்கள் சில சபையில். இது இன்னொரு இடத்துல வேறு மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இது ஜீசஸ் என்ன சொல்கிறாரு அதுதான் நமக்கு முக்கியம். அவர் எதை சொல்கிறாருன்னா, கொடுங்கள் ஒன்றுன்னா சொல்லிட்டு சொல்கிறார், இரக்கமாருங்க, பிதா ஆண்டவர் உங்ககிட்ட இரக்கம் காட்டுறது மாதிரி நீங்களும் இரக்கம் காட்டுங்கன்னு சொல்கிறார். குற்றப்படுத்தாதீங்கன்னு சொல்கிறார். ஆக்கினைக்குள்ளாக ஆக்காதீங்கன்னு சொல்கிறார். அப்புறம் விடுதலை பண்ணுங்க, உதவி பண்ணுங்க, நீங்களும் விடுதலையாக இருப்பீங்க, இதெல்லாம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கொடுங்கள், நம்மகிட்ட இருக்கிறத பகிர்ந்துக்கிறது. அதாவது ஒருத்தர் கஷ்டப்படும் போது கொடுக்கறது. கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். இதே தான் புவியீர்ப்பு திசை எப்படி மேலே போனால் கீழே, அதேமாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா தான் அது தெரியும் பாருங்கள். மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு எப்படி கொடுக்குறாருன்னு நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இதை காணிக்கைக்கும் இதுக்கு மட்டும் பேசக்கூடாது. சபையில் காணிக்கைக்கு நீங்கள் கொடுக்கும்போது அது வரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க, அது வேறு. ஆனால் ஆண்டவர் சொல்கிற கொடுக்கறது வேறு. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விரும்பி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். நீங்கள் அதாவது தாராளமாக கொடுங்கன்னு சொல்கிறார். நீங்கள் எந்த அளவில் உங்களுக்கு அளவு வச்சுருக்கீங்களோ, அதாவது ஐஸ்வர்யம் இருக்கவங்க நல்லா கொடுங்க, தாராளமாக கொடுங்க. அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க, அப்போ உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், நம்ம ஒருத்தர் கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மளை கொடுத்துருவார். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் கூட பாருங்கள், வாழ்க்கையில் எந்த இதுலேயும் இதை ரொம்ப கற்றுட்ருக்கோம் பாருங்கள். காணிக்கை கொடுக்கறது வேறு, அது வேறுங்க. ஆனால் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, கொடுக்கறது, கஷ்டப்படுறவங்க நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆண்டவங்களுக்கு கொடுத்துருவாருங்க. தர்மம் கொடுக்குறீங்க, அதை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ரோட்டில் போகிறவங்களுக்கு தர்மம் கொடுக்குறீங்க, அது நல்லது தான். ஆனால் கஷ்டப்படுறவங்க, உங்களுக்கு தெரிஞ்சு கஷ்டப்படுறவங்க, தேவையில் இருக்கவங்களுக்கு கொடுங்க, அப்போ ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். எந்த அளவில், அதாவது ரொம்ப அளந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் அளந்து கொடுக்குற மாதிரி, அந்த அளவு தான் உங்களுக்கு கிடைக்கும். ஐஸ்வர்யம் நிறைய இருக்கா, தாராளமாக கொடுங்க, இன்னும் ஆண்டவர் ஐஸ்வர்யம் பெருகும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். ஐஸ்வர்யம் பாருங்கள், ஐஸ்வர்யம் இருக்கிறது நல்லது. ஏன்னா ஐஸ்வர்யத்தை 4 பேருக்கு நல்லது செஞ்சு அந்த ஐஸ்வர்யத்தை பயன்படுத்தும் போது ஆண்டவர் இன்னும் உங்களை ஏராளம் தாராளமாக ஆசீர்வதிப்பார். வாழ்க்கை மாறும். ஆண்டவர் ஒரு படைப்பும் படைச்சதெல்லாம் நம்ம ஆண்டு அனுபவிக்கிறது தான். எதையுமே அவர் பிரித்து, மனுஷங்க நம்ம தான் பிரித்து வச்சுருக்கோம் எல்லாத்துலேயுமே. ஈவன் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஏசி, செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி. இதில் செகண்ட் கிளாஸில் ஸ்லீப்பர் ரிசர்வ்டு இருக்குது, அன்ரிசர்வ்டு வேறு இருக்குது. பாவம் ஏழை ஜனங்க பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறவங்கலாம் அன்ரிசர்வ்டில் போவாங்க. அவங்க எப்படி உட்காந்துட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கை இன்னும் காரணம் என்னன்னா, அவங்களும் ஆண்டவரோட கிருபையை, அன்பை தெரிஞ்சு, அவரை பற்றி கொண்டு, அவரை துதித்து, அவரை விசுவாசித்து, அவர்கிட்ட வேண்டுதல் பண்ணால் வாழ்க்கையை மாற்றிடுவார் பாருங்கள். அவர் வாழ்க்கையை மாற்றுறவர். அவர் ஆண்டவர் லைஃப் சேஞ்சிங் காட்னு சொல்லலாம். நம்ம ஆண்டவர் வாழ்க்கையை மாற்றுற ஆண்டவர். இவர் எப்படி இருந்த தாவீதை ராஜாவாக்கிட்டார். அப்படி தான் பாருங்கள், வாழ்க்கை அவ்வளோதான் நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி இல்லை. அவரை பற்றி கொண்டு, அவரோட வசனத்தை தியானித்து, அவரை விசுவாசித்து நீங்கள் வாழும்போது உங்கள் வாழ்க்கை மாறிடும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை
சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், வெற்றி, செழிப்பின் பாதையில் நடத்துவார். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அநேக இருதயங்கள் ஆண்டவரை தொடும்படி. நிறைவுக்கு வருவோம். God bless you all. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.